சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னாலே ஏன் அவங்க இளமையானவர்களா தான் இருக்கணுமா? ஒரு 40-45 வயசுல ஏன் ஒரு சூப்பர் ஹீரோ இருக்க கூடாது? அதே மாதிரி சூப்பர் ஹீரோஸ்னாலே அவங்க எல்லாம் ஒல்லியா தான் இருக்கணுமா? 6 பேக்கோட தான் இருக்கணுமா? ஏன் அவங்க குண்டா இருக்க கூடாது? மேஜர்லி சூப்பர் ஹீரோஸ்னா பாய்ஸ் தான் பார்க்கணும். கேர்ள்ஸ் 1-2 பேர் தான் அங்க இருக்காங்க. அவர்களும் அழகானவர்களாகத்தான் காட்டப்படுறாங்க. ஏன் அழகு இல்லாத, பெருசா அழகு எதிர்பார்க்காத, 6 பேக் வைக்காத 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணா ஏன் அந்த சூப்பர் ஹீரோ இருக்க கூடாது? இந்த கற்பனைக்கு தீனி போடக்கூடிய படம் தான் தண்டர் ஃபோர்ஸ். 2021 ரிலீஸ் ஆன இந்த சூப்பர் நேச்சுரல் மூவிய ஒரு 8 பார்த்து வந்துடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 1980களில் விண்வெளியிலிருந்து வந்த ஏதோ ஒரு காஸ்மெட்டிக் எனர்ஜி ஏதோ ஒன்று சொல்றாங்க. ஒரு கதிர்வீச்சினால மனிதர்களோட சில பேரோட மரபணுல மாற்றங்கள் ஏற்படுது. சில பேருக்கு வித்தியாசமான சக்தி கிடைக்குது, அதிசய சக்தி கிடைக்குது. அந்த சக்திகளை தப்பான வழிக்கு பயன்படுத்துறவங்க எல்லாத்தையுமே சூப்பர் வில்லன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வில்லங்களால ஒரு ட்ரெயின் மொத்தமா வெடிச்சு செதறுது. அந்த ட்ரெயினுக்குள்ள இருந்தவங்க தான் நம்ம படத்தோட ஒரு முக்கியமான கேரக்டரோட அப்பா அம்மா. இதோ இவதான் தன் அப்பா அம்மாவை இந்த மாதிரி சூப்பர் வில்லன்ஸ்களால இழந்தவ. இவ ஸ்கூல்ல படிக்கும் போது நல்லா படிப்பா. வாத்தியார் என்ன ஆன்சர் கேட்டாலும் டப்புன்னு ஆன்சர் பண்ணுவா. என்னடி ரொம்ப ஓவரா பண்றியான்னு பின்னாடி இருக்கிற ஒரு பையன் இவளை திட்டுவான். அப்போ அதுக்கு அடுத்த டேபிள்ல தூங்கிக்கிட்டு இருந்த குண்டா இருக்கிற ஒரு பொண்ணு, ஏண்டா உனக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வக்கில்லைன்னா எதுக்குடா அந்த பொண்ணை சீன்றன்னு பதிலுக்கு கலாய்ச்சி விட்டுருவா. இதுலதான் இவங்க 2 பேருக்கு ஒரு நல்ல நட்பு ஏற்படும். அடுத்து ஒரு லஞ்ச் பிரேக்ல என்ன ஓவரா பண்ற நீயே, இப்படி எல்லாம் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கு தெரியக்கூடாதுன்னு மறுபடியும் அவன் அந்த பொண்ணுகிட்ட வம்புழுத்துக்கிட்டு இருப்பான் குப்பை தொட்டிக்கு பக்கத்துல. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் விறுவிறுன்னு போய் அந்த பையன் மூக்குல ஒரு குத்து விட்டு கையில ஒரு குச்சி எடுத்துட்டு ஒழுங்கா அந்த குப்பை தொட்டில போய் விழுகிற, இல்ல அடிச்சு கொன்னே அப்படி வேணும் மிரட்டுறான். அவனும் பயந்துகிட்டு குப்பை தொட்டில போய் உட்காந்துக்கிறான். வேற எவனுக்காவது வேணுமான்னு கேட்டு எல்லாத்தையும் வெட்டி விடுறாங்க. இந்த பொண்ணை காப்பாத்துறாங்க. உனக்கு என்ன ஆகணும் லட்சியம்னு கேட்கும்போது தான் பிற்காலத்துல ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், தன் அப்பா அம்மாவை சூப்பர் வில்லன்களுக்கிட்ட நான் இழந்துட்டேன், அந்த சூப்பர் வில்லன்ஸை சமாளிக்கிற அளவுக்கு சயின்டிபிக்கா ஏதாவது அறிவுபூர்வமா கண்டுபிடிக்கணும் வைக்கணும்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. சயின்டிஸ்ட் ஆறதுதான் லட்சியமா. சரி வாழ்த்துக்கள் தாயின்னு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. பாட்டியால தான் அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு வளர்க்கப்படுவா. கூடவே ஃப்ரெண்ட் அவங்க வீட்லயே போய் சாப்பிட்ற ரேஞ்சுக்கு நல்லா பழக ஆரம்பிச்சிட்டா நம்ம ஹீரோயின். எப்ப பார்த்தாலும் படிப்புன்னு தான் அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு தெரியும். இவ்வளோ படிப்பை தவிர எல்லாம் வரும் நம்ம ஹீரோயினுக்கு. நம்ம பொண்ணுங்க கிட்ட ஒரு பையன் ஜாலியா பேசிட்டு போவான். நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. ஆனா இப்படி மொக்க சோக்கடிச்சேன்னா உனக்கு பொண்ணுங்களே கிளிக் ஆகாதரா அப்படின்னு ஹீரோயின் கலாச்சு விட்டுறா. அவன் கிளம்பிடுறான். அப்படியே இவங்களும் வளர்ந்து பெரிய ஆளாராங்க. டீனேஜ் காலேஜ் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. இவன் எப்ப பார்த்தாலும் படிப்புன்னு தான் இருப்பா. சயின்டிஸ்ட் ஆகணும். அடுத்த நாள் ஏதோ ஒரு முக்கியமான எக்ஸாம் இருக்கா, அதுக்காக விடிய படிச்சுக்கிட்டு இருக்கிறா. எப்ப ஒரு அரை மணி நேரம் தூங்கு, நான் உன்னை உசுப்பி விடுறேன், என்ன நம்பு, அப்பதான் எக்ஸாம்ல இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க சொல்றாங்க நம்ம ஹீரோயின். இவளும் நம்பி தூங்குறா. பார்த்தா காலையில 9:30 ஆயிப்போச்சு. 2 பேருமே நல்லா குரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. போச்சு எனக்கு லேட் ஆயிடுச்சு, இதுக்கு தான் நான் தூங்க மாட்டேன்னு சொன்னேன், உன்னை நம்பி படுத்தல, செஞ்சு விட்டல நீயே அப்படின்னு கோவப்பட்டுட்டு விறுவிறுன்னு கிளம்புவா. இல்லப்பா நான் வேணும்னே செய்யல, ஏதோ தூங்கிட்டேன், அதுக்காக என்ன நீ இப்படி பேசுறேன்னு இவ பேச, பதிலுக்கு அவ பேச. இதுல கொஞ்சம் ஒரு மாதிரி தகராறாய் போய் ஒரு கட்டத்துல ஃப்ரெண்ட்ஷிப் கயிறெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. அதை நம்ம ஹீரோயின் அத்து போட்டுட்டு போடின்ட்டு போயிடுறா. இவங்க 2 பேரோட நட்பு இந்த இடத்துல முறிஞ்சு போயிடுது. அப்படியே நாட்கள் ஓடுது. இப்ப நம்ம ஹீரோயின் இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வைக்கக்கூடிய ஒரு டிரைவரா வேலை பாக்குறாங்க. ஆல்ரெடி 40 வயசுக்கு மேல தாண்டி போயிடுச்சு. வேலையை முடிச்சு வீட்டுக்கு போற வழியில பேங்க கொள்ளையடிச்ச ஒரு கூட்டம் எதுக்கு வந்த போலீஸ்காரங்க வண்டியவே ஏதோ ஒரு பவர் அனுப்பி காலி பண்ணிடுறா. சக்தி இருக்கிற இந்த சூப்பர் வில்லன்ஸ சக்தி இல்லாத போலீஸ்காரங்களால என்ன பண்ண முடியும்? லேசர் சக்தியை பயன்படுத்தி அங்க இருந்த ஒரு சிலையவே காலி பண்ணிருப்பா. அவ ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோயினும் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. நியூஸ்ல பார்த்தாலும் அந்த லேசர் பொண்ணை பத்தி தான் செய்தி. பக்கத்துல டீ கடை வச்சிருப்பாப்ல. நம்ம ஹீரோயினை அந்த சயின்டிஸ்ட் பொண்ணை சின்ன வயசுல இருந்து பாக்குறாரு அவர். இவங்க பிரேக்கப் பண்ண மேட்டரும் தெரியும். இப்பயும் ஒண்ணு கெட்டு போல, ரீயூனியன் எல்லாம் பாசிபிள் தான், மறுபடியும் நீங்க ஒண்ணு சேரலாம், ஆனா அதுக்கு ஒரு வாய்ப்பா நீ பேசினா தானே தெரியும் அப்படின்னு. நான் பேசணும்னு ஆசைப்பட்டா கூட போன் நம்பருக்கு எங்க போறதுன்னு கேட்க டப்புன்னு போன் நம்பர் எடுத்து கொடுக்குறாரு. சிட்டியில இருக்கிற இன்னொரு பொண்ணு இந்த டீ கடைக்கு வந்ததாகவும் அப்போ சயின்டிஸ்ட் பொண்ணோட மொபைல் நம்பரை லேண்ட்லைன் நம்பரை வாங்கி வச்சிருக்கதாகவும் இதோ கொடுக்குறாரு. இவளும் சரின்னு சொல்லிட்டு போன் பண்ண போவா. ஆனா போன் பண்ண மனசு வராது. உடஞ்சு போன அந்த சிலைய டேப்பை போட்டு எப்படி ஒட்டுறா பாருங்க. உண்மையிலேயே அந்த லேசர் பொண்ணு சிலைய தாக்கணும்னு நினைச்சாலா, இல்ல நம்ம ஹீரோயின் இப்படி பராக்க பாத்துக்கிட்டு இருக்கிறாளேன்னு போற போக்குல போட்டு தள்ள பார்த்தாலான்னு தெரியல. தனிமையில பாக்கெட் ஃபுட்டா தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறா. ஒரு பார்ல நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. நியூஸ்ல பார்த்தா தன்னைத்தானே கிங்னு சொல்லிக்கக்கூடிய ஒருத்தர், அவர் அந்த லேசர் பொண்ணு கொலை பண்ண பாத்துருக்காளாம். என்ன யாராலும் அழிக்க முடியாது அப்படி இப்படின்னு
எல்லாரும் முன்னாடி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. மிகப்பெரிய கோடீஸ்வரரா அவரு. மேயர் தேர்தலில் போட்டிடுறாராம். அடுத்து இந்த கருத்து கணிப்பு எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அப்படி கருத்து கணிப்பு பண்ணி பார்க்கும்போது 10 பாயிண்ட் வித்தியாசத்துல கிட்டத்தட்ட முன்னாடி போய்கிட்டு இருக்கிறாப்ல, லீடிங்ல போய்கிட்டு இருக்கிறாப்ல இந்த கிங்கிறவர். ஏன்னா இந்த கொலைவெறி தாக்குதல்ல அவருக்கு சென்டிமெண்ட் ஓட்டுகள் நிறைய கிடைக்கும் போல, கருத்து கணிப்புல அவர் தான் ஜெயிப்பாருங்கிறாங்க. அடுத்த நியூஸ்ல பார்த்தா அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு உண்மையிலேயே எதிர்பார்த்தாப்ல ஒரு சயின்டிஸ்ட் கம்பெனியவே உருவாக்கி வச்சிருக்கா. அந்த கம்பெனில 4.0 சொல்லிட்டு புதுசா ஏதோ ஒரு பெரிய ஹெட் குவார்டர்ஸே உருவாக்கி வச்சிருக்காளாம். அதை பத்தி எல்லாம் நியூஸ்ல போட அதையெல்லாம் நம்ம ஹீரோயினும் ஸ்கூல்ல பின்னாடியே தெரியுவான்ல மொக்க காமெடி, அவரும் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்பயும் அவரு மொக்க சொக்கு போட்டு கடிதான் வாங்குறாரு. இவங்க ரீயூனியன் ஏதோ பிளான் பண்றாங்க போல, ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க எல்லாம். அந்த ரீயூனியனுக்கு சயின்டிஸ்டையும் கூப்பிடலாமேன்னு இவ கிளம்புறா. சயின்டிஸ்டோட பேர் என்ன தெரியுமா? எமிலி. எமிலியோட அந்த ஹெட் குவார்ட்டருக்கு ஹீரோயின் போறா. படம் காமெடி படம் தான், ஆனாலும் பெருசா இப்ப வரைக்கும் சிரிப்பு வரல. ரிசப்ஷன்ல போய் செக்யூரிட்டி கிட்ட இந்த மாதிரி எமிலியோட ஃப்ரெண்டு நானு, அவளை பார்க்க வந்திருக்கிறேங்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் இருக்கானதான் செக்யூரிட்டி கேட்பா. அப்பாயின்மெண்ட்லாம் இல்ல, நான் பெஸ்ட் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தேன், இப்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, கொஞ்சம் பிரிஞ்சு விட்டோம். ஆனா என் பேர் சொன்னா அவளுக்கு தெரியும், சரி ஃபோன் பண்ணி விசாரிப்போமேன்னு செக்யூரிட்டியும் ஃபோன் பண்றாங்க. மேல பிஏ ஒருத்தவங்க தான் பேசிட்டு இருப்பாங்க போல. அவங்க எமிலி கிட்ட மேட்டரை சொல்ல எமிலி உடனே வர சொல்லிட்டாங்க போல. செக்யூரிட்டிக்கு ஷாக்கு. எப்படி உங்களை வெட்டி விட சொல்லுவாங்கன்னு நினைச்சேன், ஆனா மேல கூட்டு இருக்காங்க, நீங்க மேல போலான்னு லிஃப்ட்ல அனுப்பிச்சு வைக்கிறாங்க. உள்ள வந்து பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க. எமிலி ஒரு மீட்டிங்ல இருக்கிறாங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட தண்ணி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது அப்படின்னு கேட்கிறாரு ஒருத்தர். சரக்கு கிடைக்குமா அப்படின்னு இவன் கேட்கறா. ஓகேன்னு அவனு எடுத்து கொடுக்க போறான். அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. எமிலி ஹீரோயினை பார்க்க வராங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததும் 2 பேருக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. 2 பேரும் வயசாகி குண்டா இப்படி இருக்கிறத பத்தி எல்லாம் பேசிக்கிறாங்க. என்ன மேட்டர் வந்திருக்கிறேன்னு விசாரிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஸ்கூலு ரீயூனியன், அதான் உன்னை இன்வைட் பண்ண வந்தேங்கிறாங்க. ஓ இன்னைக்கா? இன்னைக்கு வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிறாங்க எமிலி. ஏகப்பட்ட வேலை இருக்குங்கிறாங்க. தான் லேப காட்டுவாங்க, இங்கதான் வேலை அதிகம்னு. அப்ப தெரியாதனமா இவ குடிச்சுக்கிட்டு இருந்ததை கொட்டிடுறா எமிலி மேல. உடனே இவளோட சட்டையை எடுத்து அதெல்லாம் தொடப்பா. இல்ல வேண்டாம் வேண்டாம், தேவையில்லாம ஓ சட்டை குப்பை ஆயிட போகுதுன்னு சொன்னா, அடப்போமா குப்பையில இருந்து எடுத்ததுதான் அப்படின்னு சொல்லி தொடச்சு விட்டுட்டு இருக்கிறா. சரி நான் ட்ரெஸ் சேஞ்ச்மெண்ட் வர வரைக்கும் இங்கேயே இரு, ஆனா ஒரு நல்ல காரியம் மட்டும் பண்ணு, எதையும் தொட்டுறாத. டேபிள கூட தொட வேண்டாமான்னு கேப்பா. வேண்டாம் வேண்டாம், டேபிள கூட தொட வேண்டாம், தயவு செய்து எதையும் தொட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கூடவே பிஏ ஒருத்தர் இருப்பான், அவனை கூப்பிட்டு எல்லாத்து மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. ஆனா சரக்கு காலியா போச்சு மாமே, மறுபடியும் ரீஃபில் பண்ணிட்டு வா, உன் மேலதான் எமிலி ஏதோ கோவமா இருக்கிறாப்ல தெரியுதுன்னு சொன்னதும் உடனே போய் ரீஃபில் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு பிஏ ஓடுறான். இவன் ஏதாவது குட்டிகளாட்டா பண்ணுவான்னு எமிலிக்கு தெரியும். லேபத்தா எட்டி எட்டி பாக்குறா. அங்க ஒரு லைட்டு தொட்டா எரியும், அதை தொட்டுக்கிட்டு இருக்கிறா. இன்னொன்னு லிவரை பிடிச்சு மேல தூக்கி விடுறா. மேல லைட் எரியும். ஓ லைட்டு சுவிட்ச் தான் ஏரோப்ளேன் ஓட்டுறாப்ல இத்தா தண்டியா வச்சிருக்காங்களா அப்படின்னு அந்த அம்மா பேசிட்டு இந்த பக்கத்துல ஒரு சேர் மாதிரி நடுவுல கிடக்கும், அதுல வந்து உட்காருவா. ஆனா அவ இழுத்து விட்டதுல ஏதோ ஒரு சீக்வன்ஸ் இனிஷியேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பின்னாடி பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. சரி இனி எதையும் தர வேண்டாம், இந்த பெட்லயே உட்காந்து சரக்குக்காக காத்திருக்கலாமேன்னு படுத்து கிடக்குறாங்க. ஆனா ஏற்கனவே அந்த லிவரை தூக்கி விட்டதுனால டப்புனு வந்து நெத்திய ஒண்ணு இருக்க பிடிக்குது, கையை இருக்க பிடிக்குது. கண்ணத்துல 4 8 ஊசியை சொருகி என்னத்தையோ ஒரு கெமிக்கலை உள்ள இறக்கி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் சத்தம் கேட்டு எல்லாரும் ஓடியாராங்க. என்னப்பா மசாஜ் சேர்ல இவ்வளவு டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு இவ கத்துவா. மசாஜ் சேர் இல்ல தாயது, இந்த ரூமுக்குள்ளேயே நீ வந்திருக்க கூடாதுன்னு இன்னொருத்தமா கத்துறாங்க. எமிலி ஓடியான்ட்டாங்க. என்னமா பண்ணி தொலைச்ச அப்படின்னு எமிலி ஓடியாராங்க. கொஞ்ச நேரத்துல புலம்பிட்டு மயங்கி போறா நம்ம ஹீரோயின். கடந்த 20 வருஷமா நானு கஷ்டப்பட்டு உழைச்ச எல்லாம் போயிடுச்சுன்னு கத்தி பாடு போட்டுட்டு இருக்காங்க. பிஏவை திட்டுறாங்க. இவன் எந்திரிச்சதும் அந்த 8 ஊசி என் கண்ணத்துல போடப்பட்டதே, அந்த ஊசிக்குள்ள என்ன இருந்தது அப்படின்னு விசாரிக்கிறா. அதை வேணா நான் உனக்கு திரும்ப கொடுத்துறேன், என் உடம்புக்குள்ள ஏதாவது கெமிக்கல் போயிருந்தா என்னோட உச்சால என் ரத்தத்துல ஏதாவது வரும்ல, ஆனா நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படி இப்படின்லாம் ஏதோ கதை தெரியாம பேசிட்டு இருக்கிறா. ஒரு மனிதனோட பயோ கெமிஸ்ட்ரியவே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மாத்தக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸ் தான் இவ உருவாக்கி வச்சிருந்தாலாம். அந்த சூப்பர் வில்லன்ஸையே எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போற அந்த சூழல்ல இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. ஒரு சாதாரண மனிதனை சூப்பர் விமனா மாத்தக்கூடிய சக்தி அதுல இருந்ததெல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. இவ கண்ணத்துல பொசுக்குன்னு வீங்கி இருந்தது இல்ல, அது எல்லாம் தானா குணமாயிடுச்சான். இவளோட இதயம் இப்போ 1000 மடங்கு ரொம்ப சக்தியோட செயல்படுதா. இதெல்லாம் இவளுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்தது. 2 சக்தியை அவ பிளான் பண்ணி இருந்தா. ஒன்னு வந்து சூப்பர் பவர் வலிமைய, இன்னொன்னு இன்விசிபிலிட்டி மறைறதுன்னு 2 சக்தியை உருவாக்கணும்னு இவன் நினைச்சிருந்தா. அதுல வலிமை நம்ம ஹீரோயின் பக்கம் வந்து சேர்ந்திருக்கு. அங்க ஒரு அம்மா வந்து நிக்குது. பிஏ வெளியில போக சொல்லிவிட்டு வேற வழி இல்ல, ஆல்ரெடி மறையக்கூடிய சக்தியை உனக்கு செலுத்தி இருக்கிறோம், அதை டெவலப் பண்றதுக்கு என்ன மாதிரி ரிசர்ச் பண்ணணுங்கிறத ஒன்ன வச்சு பண்ணிக்கலாம். வலிமையை இன்னும் ஆராய்ச்சி பண்றதுக்கு வேற வழி இல்ல, இந்த முட்டாளை தான் பயன்படுத்தி ஆகணும்னு
அந்த அம்மா புலம்பிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு பவருக்கு பின்னாடி சில பலகீனங்களும் இருக்கும். திடுதுப்புன்னு உங்களுக்கு சூப்பர் பவர் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அப்படி பின்னாடி ஏதாவது பேக் ஃபயர் ஆகணும்ல. நான் வீட்டுக்கு போகணும்னு இவ சொல்லுவா. அதெல்லாம் முடியாதுன்னு எமிலி சொல்றாங்க. காரணம் என்னன்னா, விடாத ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலன்னா வார கடைசியில உடம்பு வெடிச்சு செதறி செத்து போவதற்கு வாய்ப்பு இருக்குதா. கண்டிப்பா உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றாங்க. இங்கேயே தங்க சொல்றாங்க. சரி ரூமை காட்டுங்கன்னு இவளும் சொல்றா. இங்க ஒரு 15 வயசு பொண்ணு இந்த ரூம்ல இருக்கிற ஃபெசிலிட்டியை பத்தி எல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பா. எமிலியோடைய பொண்ணு தான் இவ போல. 15 வயசுல ஒரு பொண்ணு இருக்கிறா, நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சீனை போடுறாங்க நம்ம ஹீரோயின். பாடி கார்டு மாதிரி ஒருத்தவ இருக்கிறாள்ல, அவ இதுக்கு முன்னாடி சிஐஏல ஒர்க் பண்ணவ. எமிலிக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காகத்தான் இங்க இருக்கிறாளாம். இந்த லேபை செட் பண்றதுக்கு நிறைய உதவி பண்ணி வச்சிருக்கதா அவங்களையும் அறிமுகப்படுத்துறாங்க. பொண்ணு ஸ்கூல் படிக்க வேண்டிய வேலையில கலிபோர்னியா யூனிவர்சிட்டிலேயே பட்டம் வாங்கிட்டா போல. ரொம்ப ஸ்மார்ட்டா. இந்த பட்டம் நமக்குன்னா யாராவது உதவிக்கு வருவாங்கன்னுவா. அப்புறம் கையில ஒரு காப்பை மாட்டி விடுறாங்க. இதன் மூலமா இவளோட ஹார்ட் ரேட்டை, ரத்த அழுத்தத்தை எல்லாம் மானிட்டர் பண்ண முடியுமா. கேம் விளையாடுயா, உன் யூசர் நேம் என்ன அப்படின்னு பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறா இவ. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க முடியாம, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு தயாராரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க கூடவே இவங்களும் கிளம்பிடுறாங்க. காலையில 5 மணிக்கு ஊசி போட்டாச்சு. இவ கிட்டத்தட்ட 10,000 மடங்கு வலிமையானவளாக மாறிவிட்டாலாம். இவளோட தோல்ல இருந்து மண்டை ஓடுகள்ல இருந்து எல்லாமே வலிமையோட இருக்குதான். அவ்வளவு ஈஸியா சேதப்படுத்த முடியாதான். 20,000 கிலோ வரைக்கும் வெயிட்டை இவளால் தூக்க முடியுமா. ஒரு பஸ்ஸையே தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு உனக்கு சக்தி இருக்கு அப்படிங்கிறாங்க. இவளோட பலன் என்னங்கிறத செக் பண்ணி பாக்குறாங்க. தூக்கி ஒரு போடுவான்னு பார்த்தா நல்லா வெயிட்டான சுத்தியில போல. அது இவ்வளவு வெயிட்டா இருக்கு, அவசரப்பட்டு தூக்கிட்டேன்னு வந்து உக்காந்துக்கிறா அவ. நல்லா முடியல, நாளைக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுக்கலாமே எஸ்கேப் ஆக பாப்பா. ட்ரீட்மெண்ட் எல்லாம் ரொம்ப சேஃப் தானே அப்படின்னு விசாரிச்சா அதுக்கு அந்த ரஃப் அண்ட் டஃப் அம்மா, நீ உயிரோட இருக்கிறதே அதிசயம்டி, ட்ரீட்மெண்ட் எல்லாம் இன்னும் ஏகப்பட்ட பக்க விளைவுகள் ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டுங்கிறாங்க. என்ன மாதிரி பக்க விளைவுகள் எல்லாம் ட்ரீட்மெண்ட்னால ஏற்படும் கேட்டா, சாகலாம், அம்னீஷியா ஏற்படலாம், பக்கவாதம் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம், பிரெயின் டெத் ஆகலாம், கோமாக்கு போகலாம், இப்படி வரிசையா அடுக்குறாங்க. அவ அதெல்லாம் கேட்டு பயந்து போறாங்க. டைரியா கூட வருமா. பேசிட்டே இருக்கும்போது பின்னாடியே ஒரு ரிமோட் வந்து கண்ணத்துல 4 ஊசியை சொருக்கும். கண்ணத்துல அப்படியே வீங்கும். அடுத்த கொஞ்ச நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா குணமாயிடும். ஏன்னா அவளோட பவர்னால. மறுபடியும் சுத்தில எடுத்து அடிங்கிறாங்க. என்னடா பெருசா சூப்பர் பவர் அப்படி இப்படிலாம் இருக்கும், நீங்க ஒன்னத்தையும் காணோம், மறுபடியும் சுத்தில எடுத்து அடிக்க சொல்றீங்க, அடிச்சு தொலைற அப்படின்னு சொல்லிட்டு சுத்தில எடுத்து அடிக்க போறா. இப்போ மெஷின்ல ஒரு பாதி தூரத்துக்கு லைட் எரியுது. என்ன அவ்வளவுதானா, என்னப்பா வலிமை அது நீங்க அப்படின்னு கேட்க, இது 2வது ட்ரீட்மெண்ட் தானே, இதுக்கு இவ்வளவு பவர் கிடைச்சது பெரிய விஷயம், தொடர்ந்து பண்ண உனக்கு நிறைய பவர் கிடைக்குங்கிறாங்க. மொத்தம் எத்தனை நாளையா அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்கன்னு கேட்டா, மொத்தம் 33 நாளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களாம். அப்போ 33வது நாள் இவளோட பலம் எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. முதல் நாள் இப்படி, 2வது நாள் இவன் முடிச்சு பார்த்தா விரல்ல நகமெல்லாம் பாருங்க எவ்வளவு தூரம் நீண்டு வளர்ந்து கிடக்குன்னு. அடுத்து நெஞ்சில ஊசி போடுறாங்க. சரி, எனக்கு ட்ரீட்மெண்ட் இப்படி எல்லாம் நடக்குது, ஓன் ட்ரீட்மெண்ட் என்ன ஆரம்பிக்கலன்னு கேட்டா, இதோ வந்துருச்சே அப்படிங்கிறாங்க எமிலி. என்னன்னு பார்த்தா ஒரு மாத்திரையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. முழுங்குறா. அடி பாவி, எனக்கு மட்டும் ஊசி வச்சு நறுக்குன்னு குத்துறாங்க, உனக்கு மட்டும் மாத்திரையா அப்படின்னு இவ சண்டைக்கு போவா. அடுத்து 9வது நாள் முழிச்சு பார்த்தா முன்னாடி இருக்க 2 பல்லு மட்டும் எப்படி நீட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. ஜம்ப் பண்ண சொன்னா எப்படி விழுகிறா பாருங்க. நியூஸ்ல அந்த லேசர் பொண்ணு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எரிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கிறாளாம். மேயர் போட்டியில இருக்கிறார்ல கிங்குன்னு, அவரோட ஓட்டு சதவீதம் கணிப்புல கூடிக்கிட்டே போக போறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவ சாப்பிட்றதுக்கு பச்சையா இருக்கிற சிக்கனை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதைத்தான் சாப்பிட்டாகணுமா. அமினோ ஆசிட் தேவைப்படும், அன்குக்குடு அமினோ ஆசிட்டா இருக்கணும், சமைக்காத அமினோ ஆசிட்டா இருக்கணுமா. அதனால நீ பச்சையா தான் சாப்பிட்டாகணும், வேற வழியில் சொன்னதும் லபக்குன்னு எடுத்து முழுங்குறா. 14வது நாள் 2 பேர் சேர்ந்து ஒரு குண்டை கொடுப்பாங்க. இவ தூக்கி எறிகிறேன்னு சொல்லி கம்பெனி லோகோவையே உடச்சு விட்டா. சான்ஸ் கிடைக்கும் போது பொண்ணு கூட கேமும் விளையாடுவா. அம்மா பாத்துறாங்க. நைட்டு 1 மணி ஆச்சுன்னு விளையாண்டுக்கிட்டு போய் படுங்கன்னு 2 பேரையும் இருக்க சொல்லிடுறாங்க. அங்கேயும் பச்சையா சிக்கன் வச்சிருப்பாங்க. அடிச்சு மாட்டிக்கிட்டு இருக்கிறா. ரொம்ப பிடிச்சி போது போல அவளுக்கு சிக்கன் சாப்பிடுறது, அதுவும் சமைக்காம சாப்பிடுறது. அப்புறம் சண்டை பயிற்சி எல்லாம் சொல்லி விடுப்பாங்க. 2 மாத்திரையை போட்டு முழுங்குறா இவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு. உன் பொண்ணோட அப்பா எங்கன்னு விசாரிக்கிறாங்க ஹீரோயின். தான் கூட ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த ஒருத்தவரை நம்பி இவங்க வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. குழந்தை உண்டாயிடுச்சு. குழந்தைய பத்தி கேள்விப்பட்டதுமே குழந்தையெல்லாம் வேண்டான் இருக்கிறான் அவன். அதனால குழந்தை எடுத்துட்டு இவங்க தனியா வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்களா. ட்ரைனிங் கொடுக்கறவங்க எல்லாத்தையும் அடிச்சு தள்ளுவா. அவங்க என்னென்னமோ கவசம் போட்டு வருவாங்க, அப்பையும் அடிச்சு தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறா. பவர் கூடிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இந்த பக்கம் எமிலியோடைய கடைசி மாத்திரை இப்ப சாப்பிட்டுட்டா. ட்ரீட்மெண்ட் இவளுக்கு முடிஞ்சிருச்சான். குஷியா இருக்கிறாங்க அவங்க. உன் பவர் என்ன காட்டலையா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, இவங்களும் அவங்களோட பவர் என்னன்றதை காட்டுறாங்க. டப்புன்னு காணாம போயிடுறாங்க, மறைஞ்சு போயிடுறாங்க. அடுத்து 29வது நாள் லாரியவே பிடிச்சு தூக்கிக்கிட்டு இருக்கிறா. ஜம்ப் பண்ண சொன்னா 14 அடிக்கு ஜம்ப் பண்றா. தீயில எடுத்து அடிச்சானா எகிரி போய்கிட்டு இருக்கு. ஒரு நாளெல்லாம் அடிச்சு சீலிங்கே உடஞ்சு போச்சு. ட்ரீட்மெண்ட் 2 பேருக்குமே முடிஞ்சிருச்சு. கையில போட்டிருந்த காப்பி இனி தேவையில்லை, எதையும் நம்ம செக் பண்ணணும் அவசியம் இல்லை. இவங்களுக்காக பொண்ணு ஏதோ ஷூட்டை உருவாக்கி இருந்தாங்களா. அந்த ஷூவை போட்டுக்கிட்டு இந்த 2 சூப்பர் விமன்ஸும் எவ்வளவு ஹீரோயிசத்தோட நடந்து வராங்கன்னு பாருங்க. இவங்க டீமுக்கு ஒரு பேர் வைக்கணுமா. என்ன பேர் வைக்கலான்னு விதவிதமா யோசிச்சு பாக்குறா. வெடிகுண்டு, அணுகுண்டு, தண்டர் ஃபோர்ஸ் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது
தண்டர் ஃபோர்ஸ் கொஞ்சம் பெட்டரா தெரியுது. இதைத்தான் படத்தோட பேராவே வச்சிருக்காங்க, தண்டர் ஃபோர்ஸ். நல்லதா இருக்குதுன்னு பொண்ணுன்னு சொல்றா. தண்டர் ஃபோர்ஸ்னு பேர் வச்சாச்சு. அடுத்து இவங்களுக்காக ஒரு அருமையான காரை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அம்மா காட்டுது. நமக்கு நேரம் இல்ல, வண்டியில ஏறுங்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டா இவர்களோட முதல் மிஷனுக்காக, ஃபர்ஸ்ட் மிஷனுக்காக. வண்டி அழகா இருக்குது, ஆனா உள்ள போய் உட்கார்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஒரு வழியா வண்டி கிளம்பிருச்சு. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல கொள்ளை நடக்கிறதா கேள்விப்பட்டு அங்க போறாங்க. வண்டி போய் நின்றுச்சு, ஆனா இறங்குறதுக்கு மட்டும் 10 நிமிஷம் ஆகுது. அவ்வளவு தம்மா துண்டு வண்டியில இவங்க 2 பேரும் இறங்குறதுக்கு 10 நிமிஷம். இனிமே இந்த வண்டி வேண்டாம்ப்பா, வண்டியை மாத்திரலான்னு 2 பேரும் சேர்ந்தே முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் இவ மறையிற அந்த மோடுக்கு போறான். அவ உள்ள போய் களத்துல இறங்கி கண்ணா அப்படின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காமெடி ஃபைட் தான் சொல்லணும். உள்ள அத்தனை பேரையும் வச்சு கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறது யாருன்னா ஒரு நண்டு எல்லாரும் தெரியும். இவன் நண்டன், பாதி நண்டா இருப்பான், பாதி மனுஷனா இருப்பான். நண்டன் போய் அமைதியா சண்டை போடாம பசங்களை சண்டை போட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஒவ்வொரு ஆளா அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கிற அவ. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினி அவன் கொல்ல பார்க்க மறைஞ்சிருந்து வந்த நம்ம சயின்டிஸ்ட் அம்மா யாரு எமிலி, அவங்க கழுத்துலயே ஒரு குத்து குத்துறாங்க, மூஞ்சில குத்துறாங்க. இதையெல்லாம் ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான். நல்லாடுன்னு வீடியோவை நல்லா வம்புக்குனே இவங்க டெலிகாஸ்ட் பண்றாங்க. அப்பதானே எல்லாரும் பக்கம் பேச முடியும். இவங்களோட தண்டர் ஃபோர்ஸ் இந்த டீமை பத்தி எல்லாருக்கும் தெரியும், புகழ் கிடைக்கும். நம்ம ஹீரோயினுக்கு அது ரொம்ப முக்கியம். அதனால போஸ்ட் கொடுத்துக்கிட்டே சண்டை போடுறான். அடிச்செல்லாம் போட்டாச்சு, விட்டா கொன்னு போட்டுற முடியும். நம்ம நண்டை ஊடால புகுந்து எப்ப அதான் அடிச்சு விட்டீங்கல்ல, கொள்ளைய நிறுத்தி விட்டீங்கல்ல, அப்புறம் என்ன இதுக்கு மேல அடிச்சீங்கன்னா சேகர் செத்துருவான் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டுவிட்டு அடியாட்களை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறார். போகும்போது நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு ரொமான்டிக் லுக்கு விட்டுட்டு போறாப்ல. அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரியான சின்ன சின்ன பெட்டி கேஸ், கிரைம் கேஸ் இதெல்லாம் பிடிச்ச ஆரம்பிக்கிறாங்க. சிட்டில கிரைம் ரேட் குறைஞ்சிக்கிட்டே வருது. போலீஸ்காரங்களுக்கு இந்த மாதிரி சூப்பர் வில்லேஜ் எதிர்த்து எதுவுமே பண்ண முடியலையேன்ற நிலைமையில இவங்களோட உதவி ரொம்ப ஆறுதலா இருக்குது. போலீஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம கிங் மேயர் போட்டியில இருக்கிறார்ல, அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அவர் தான் இந்த நண்டனை வேலைக்கு வச்சிருக்கிறது, அவர் தான் நம்ம லேசர் பொண்ணையும் வேலைக்கு வச்சிருக்கிறது. இவர்கள் எல்லாத்தையும் காட்டி மக்கள் மத்தியில ஒரு பயத்தை உண்டு பண்ணி என்னால மட்டும்தான் உங்க பயத்தை போக்க முடியும், எனக்கு ஓட்டு போடுங்கன்றதான் இவனோட டாக்டிக். ஆனா இப்போ இந்த தண்டர் ஃபோர்ஸ் உள்ள புகுந்ததுல அந்த பயம் குறைஞ்சு போச்சு. பயம் குறைஞ்சதுனால இவரோட ஓட்டு சதவீதமும் கருத்து கணிப்புல குறைஞ்சிக்கிட்டே வருது. இதை சரி பண்ணணும், அவங்களோட போய் ஒரு மீட்டிங் வச்சுக்கலாமே முடிவு பண்ணி இவங்களை பாக்குறதுக்காக கிங் கிளம்புறாரு. இந்த பக்கம் பொண்ணு இவங்களுக்காக ஒரு புது லோகோவே உருவாக்கி இருக்கிறா. லோகோ நல்லா இருக்கே அப்படின்னு 3 பேர் பேசிட்டு இருக்கிற சமயம் கதவை திறந்து வந்திருக்கலாம். கதவை உடச்சுக்கிட்டு இவங்க உள்ள வராங்க. லேசர் பண்ணும் கிங்கும் ஒன்னா வரத பார்த்துட்டு என்ன நடக்குதுங்கிறத நம்ம எமிலி புரிஞ்சுக்கிறா. இவனும் நான் எப்படி கொஞ்ச நாள்ல நடக்க போற மேயர் போட்டியில ஜெயிச்சிருவேன், அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆயிடுவேன், அதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்த நாடே என்னோட கண்ட்ரோல்ல இருக்கும், அப்போ உங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க, உங்க சொந்த பந்தத்தோட நிலைமையை நினைச்சு பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டுறாப்ல. லேசர் பொண்ணு வேற சும்மா இல்லாம இவங்களை கொல்லட்டுமான சீனை போட்டுக்கிட்டு இருப்பா. மிரட்டிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவனை மேயர் ஆக்க விடக்கூடாது, மேயர் ஆனா அதுக்கப்புறம் பிரசிடென்ட் போட்டியில பிரசிடென்ட் ஆயிடுவான். மேயர்லயே இவனை தோக்கடிக்கிறது முடிவு பண்ணிட்டு இவனுக்கு எதிர்க்கட்சி வேட்பாளர் ஒருத்தர் இருப்பார்ல ஒரு அம்மா, அந்த அம்மாவை போய் இவங்க ஆதரிக்கிறாங்க. தண்டர் ஃபோர்ஸ் நம்ம கட்சி, நம்ம பக்கம், ஓட்டெல்லாம் எங்களுக்கே போடுங்கன்னு இவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்க அது நல்லா எடுபட ஆரம்பிக்குது. அடுத்து எலெக்ஷனும் நடந்துருது. எலெக்ஷன்ல ஓட்டெடுப்பு முடிஞ்சிருது. இப்போ ரிசல்ட் வருது. ரிசல்ட் டிவில ஓடிக்கிட்டு இருக்குது. பார்த்தா எல்லா பேரும் தண்டர் ஃபோர்ஸை நம்பி இந்த பக்கம் தான் ஓட்டு போட்டுருக்காங்க. எதிர்க்கட்சி வேட்பாளர் ஜெயிச்சிட்டாரு, கிங் தோத்து போயிட்டாப்ல. ரிசல்ட்டை கேள்விப்பட்டதும் கோவத்துல அங்க இருந்த சிலையை ஓங்கி ஏத்துவாரு. அதை அடிச்சு ஒருத்தன் செத்து போறேன். இவரே ஒரு சூப்பர் வில்லன் மாதிரி தான் இருப்பாப்ல. அடுத்தடி அவரோட கண்ணு ஒரு மாதிரி மின்ன ஆரம்பிக்கும். யாராவது ஒருத்தரை கட்டி பிடிச்சே அசால்ட்டா கொல்லுவாரு. இப்போ சிலையை ஏத்தி கொன்னாரு, தெரியாதனமா நடந்து போச்சான். அவர் டார்கெட் பண்ணது வேற ஒருத்தவங்கள. அவனை கொல்லுன்னு லேசர் பொண்ணுட்டு சொல்ல லேசர் பொண்ணு அவனை கொன்னுடுறா. அப்பயும் அவனுக்கு அந்த மன அழுத்தம் அடங்கலையா. நெக்ஸ்ட் டைம் கொல்றா இருந்தா இந்த பையில கொண்டலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆல்ரெடி முடிவு எடுத்து வச்சிருக்காங்க. கூட இருக்கிற அடியாட்களை கொண்டுகிட்டே இருக்காங்க. வில்லைங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அடுத்து நியூஸ் எல்லாம் கூப்பிடுங்கப்பான்னு ஒட்டுமொத்த நியூஸையும் முன்னாடி நிக்க வச்சிருக்காரு. டெமோக்ரஸியின் மீது, மக்களாட்சியின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு நல்ல கேண்டிடேட் கிட்ட தான் தோத்துருக்கிறேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி வேட்பாளருக்காக ஒரு கொண்டாட்ட பார்ட்டி ஒன்று நடத்த போறேன். பார்ட்டிக்கு எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷனை போடுறாரு. இங்க பார்த்தா நம்ம மக்கள் எல்லாம் அந்த டீக்கடைக்காரரோட கடையில தான் டீ அடிச்சிட்டு இருக்காங்க. பாடி கார்டு மாதிரி ஒருத்தி உட்காந்துருப்பால அந்த அம்மா கையை கழிட்டு வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பாத்ரூம் பக்கம் போவாங்க. அடுத்த செகண்ட் இங்க பார்த்தா ஒரு பாம் பிளாஸ்ட் மாதிரி நடக்குது. ஒரு லேசர் தாக்குதல் நினைக்கிறேன். மக்கள் எல்லாம் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அடிச்சது அந்த லேசர் பொண்ணு தான். மறுபடியும் எமிலியை டார்கெட் பண்ண எமிலியை தூக்கி கவுண்டர் பக்கம் கொண்டு வந்து போட்டுறாங்க. நீ மறைஞ்சே இரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவ எந்திரிக்கிறா. எமிலியை மறைய முயற்சி பண்றா, ஆனா முடியல. மறுபடியும் தாக்க பாக்குறா. ஒவ்வொரு முறையும் நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆயிட்டே இருக்கிறாங்க. டீக்கடைக்காரரை அலாக்கா தூக்குனதும் என்னத்தையோ விட்டு எறிஞ்சு டீக்கடைக்காரரை காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் லேசர் பொண்ணு மேல ஓடி போய் விழுந்துரு மூஞ்சியில குத்துன்னு குத்துறாங்க. ஒரே குத்துல மூஞ்சியை சட்னி ஆக்க முடியும், ஆனா கொலை செய்ய விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஒருங்கி முறைக்கிறாங்க. ஆனா லேசர் பொண்ணு அடங்குறாப்புல தெரியல. லேசரை விட்டு அப்படியே அலாக்கா தூக்கி அடிக்கிறா. அடி வாங்கினதுல வாயில ஓரத்துல லைட்டா ரத்தம் வரும்.
போலீஸ் வண்டியோடைய அலாரம் சத்தம் கேட்டதும் லேசர் பொண்ணு தப்பிச்சு ஓட பாக்குறா. பின்னாடியே இவங்க வட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாத்ரூமுக்கு போன அந்த அம்மா என்ன இளவியா நடந்ததுன்னு வெளியில வந்து பாப்பாங்க. அதுக்குள்ள எமிலி வெளியே வந்துடுறா. வெளியில பார்த்தா ஒரு பஸ் இருக்கும். பஸ்ல இருக்கிற எல்லா பேரையுமே இறங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். ஏன் பஸ்ல இருக்க எல்லாரும் இறக்க சொல்லிட்டு இருக்கிற, என்னையா நடக்குது அப்படின்னு கேட்டா பஸ்ஸை தூக்குறா. ரொம்ப தூரத்துல லேசர் பொண்ணு போய்கிட்டு இருப்பா. அவங்கள டார்கெட் பண்ணி பஸ்ஸை விட்டு எறிகிறாங்க. பஸ்ஸை விட்டு தூக்கி அடிச்சாங்க. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுறா. ஆனா அந்த பஸ் வேற யாராவது மேல விழுந்துருந்தா என்ன ஆகுது? ஏன் இப்படி பண்ற, உனக்கும் அந்த சூப்பர் விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசங்கிற ரேஞ்சுக்கு எமிலி பேசி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பஸ்ஸை விட்டு அடிச்சதுல பஸ் நாஸ்தி ஆயிடுச்சு. பக்கிங்ஹாம் தண்டர்னு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருந்திருக்கு, அதுவும் நாஸ்தி ஆயிடுச்சு. நியூஸ்ல பேசாம தண்டர் ஃபோர்ஸே இல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணு இதெல்லாம் பார்த்து வருத்தப்படுவா. அம்மா போய் தான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இங்க எமிலி கூட சண்டை போட்டு விட்டு அந்த நண்டன் கூட நம்ம ஆளு டேட்டிங் போக ஆரம்பிச்சிட்டா. கட் பண்ணா இப்போ தண்டர் ஃபோர்ஸ் 2 பேரும் அந்த பஸ் மேட்டரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பஸ்னால சிட்டிக்கு ஏற்பட்ட அந்த இழப்பு மொத்தத்தையுமே எமிலி செட்டில் பண்ணிட்டா போல. குழந்தைகளுக்கோ மொத்த மனிதர்களுக்கோ எந்த ஆபத்தும் இல்ல, அதுதான் முக்கியம் அப்படிங்கிறாங்க எமிலியும். கேள்விப்பட்டா நேற்று ராத்திரி ஏதோ டேட்டிங் முடியாம அப்படின்னு எமிலி சந்தோஷமா தான் ஃபீல் பண்றாங்க. ஒரு பார்ட்டியை கிங் நடத்த போறான்ல, அதுல தனக்கு ஓட்டு போடாத ஆட்கள் எல்லாத்தையுமே மொத்தமா காலி பண்ண போறானா. இந்த மேட்ரு உனக்கு எப்படி தெரியும்னு எமிலி கேப்பா. இவ அப்படியே தங்கி சொல்லிட்டு இருப்பா. ஆமா, உன்னோட சட்டையில இருந்த பட்டன் எல்லாம் எங்க காணோம், பிஞ்சு போயிருக்கு அப்படின்னு விசாரிப்பு. பிளாஷ்பேக்ல பார்த்தா டேட்டிங்ல தான் அதெல்லாம் பிஞ்சு போயிருக்கும். அந்த நண்டை கூடயா இருந்த அடி பாவி அப்படின்னு எமிலி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எது எப்படியோ நண்டை நல்லவன், அவனை நம்ம பக்கம் இழுக்க முடியும், அவனை நம்ப முடியும்ன்றாப்ல எல்லாம் ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது பொண்ணு ஓடியாந்து பாடிகிராம் அவங்களை கூட்டு விட்டாங்க. வெட்டியா ஏதோ ஸ்கூல் சம்பந்தமா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, டேட்டிங்கை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அந்த பேட்ச் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா உடனே வாங்கன்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்ல இவங்களும் ஓடி போய் பாக்குறாங்க. பார்ட்டி நடக்க போற இடத்துல பாம் வச்சிருக்காங்களாம். அந்த பாமை நம்ம ஹீரோயின் எடுத்து கொண்டு போய் வெளியில கொண்டு வந்து கொடுத்தா பாமை டிசாம் பண்ணிடலாமா, செயலிழக்க செஞ்சிடலாமா. அந்த அம்மா இதெல்லாம் பிளான் போட்டு கொடுக்குது. XCIA இல்லையா, அதனால எமிலியும் மறைஞ்சிடறாங்க. இந்த பக்கம் எனக்கு கொஞ்சம் காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க அந்த XCIA. பொண்ணும் சரி நான் காஃபி எடுத்துட்டு வரேன்னு கிளம்புறாங்க. ரொம்ப பதட்டமா டென்ஷனா இருக்காங்களா, அதனால 2 பேரும் பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு சேட்டை செஞ்சுட்டு இருக்காங்க. காஃபியை ஃபில் பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரமே பொண்ணு வந்துடுறா. அப்படி வரும்போது பார்த்தா அந்த XCIA பாடி கடமை இருக்குதுல, அது கெட்டவங்க சைடு. இவங்க எங்கெல்லாம் போறாங்க என்னெல்லாம் பண்றாங்கிற மொத்த டீடைலையும் அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. காஃபி பாத்திரத்தை வச்சு தலையிலேயே நங்குன்னு ஒரு போடு மட்டையாக்கிறாங்க அந்த பொண்ணு. கதவை விட்டு தள்ளி போங்க அப்படின்னு பொண்ணு சொல்லிடுறா. இவங்களும் தள்ளி போவாங்க. அடுத்த கணம் அந்த கதவு இருக்கிற ஏரியாவே வெடிச்சு செதறுது. அவ இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டா, கெட்டவங்க பக்கம் சேர்ந்துட்டா, நீங்க கேர்ஃபுல்லா இருங்கன்னு பொண்ணு எச்சரிக்கை கொடுக்குறா. எமிலி மறைஞ்சுக்கிறாங்க. லேசர் பவரை யூஸ் பண்ண பார்த்தா மறைஞ்சிருக்கிற நம்ம எமிலி குத்துன்னு குமாங்குத்து குத்துறா. இந்த பக்கம் குப்பத்தட்டியவே அவ மேல வேகமா வீசி எறிஞ்சு ஆளை லாக் பண்ணிடுறாங்க. இவளை செக்யூரிட்டி பாத்துப்பாங்க, உங்களுக்கு உதவி தேவை, நான் வரேன்னு பொண்ணு சொல்றா. வேண்டான்னு எவ்வளவோ சொன்னாலும் அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா பொண்ணு வர்றா. இந்த பக்கம் பார்ட்டி ரொம்ப சிறப்பா நடக்குது. வெற்றி பெற்ற எதிர்க்கட்சி வேட்பாளரை வரவேற்கிறதா சொல்லி மைக்க கொடுக்குறாரு. அந்த அம்மா ஃபார்மாலிட்டிக்கு கை கொடுக்க வரும். இவர் கை கொடுக்க மாட்டேங்கிறார். யாரும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, எனக்கு சளி பிடிச்சிருக்கு, நீங்க தேர்ந்தெடுத்த இவங்களுக்கு ஜாயின் பண்ண வேண்டிய முதல் நாள்லயே கோல்டு காஃப் ஃபீவர்னா அதுக்கு நான் காரணமாயிட கூடாது இல்லையா, அதனாலதான் கை கொடுக்கலங்கிறாரு. மேடையில அந்த அம்மா பேச விட்டு விறுவிறுன்னு அங்கிருந்து கீழே இறங்கி வராரு. எதிர்க்கட்சி வேட்பாளரோட ஆபீஸுக்கு மேலதான் 30வது ஃப்ளோர் இருக்குது. அங்கதான் பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. 29வது ஃப்ளோர்ல தான் அந்த அம்மாவோட ஆபீஸ். அங்க பாமைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லி நம்ம ஆட்கள் உள்ள வராங்க. இந்த பக்கம் என்ன நம்ம லேசர் பொண்ணு இன்னும் வரக்கானமே, இந்நேரம் அவங்கள போட்டு தள்ளிட்டு வந்திருக்கணுமே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு நம்ம கிங். அதை கேட்டுட்டு நம்ம நண்டன் கொஞ்சம் சோகமானதும் கழுத்தை பிடிச்சு தூக்குறாரு. என்னடா சோகமாகற, என்னடா மேட்டர் அப்படின்னு கேட்க, இல்ல பாஸ் போட்டு தள்ளிடுவோம் பாஸ், 2 பேரையும் கொன்னுடுவோம் பாஸ் அப்படின்னு சொன்ன பின்னாடி தான் ஃப்ரீயா விடுறான். லேசர் பொண்ணுக்கு கால் பண்ண சொல்றாரு. கால் பண்ணியாச்சு. அவன் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கிறா. நம்ம ஆட்கள் தப்பிச்சிட்டாங்க போல. அதை கேட்டதும் நண்டன் கொஞ்சம் சந்தோஷப்படுறான். கிங் கேட்கிறாப்ல அவங்க எங்க போறாங்கன்னு கேட்டா பாம் எடுக்க தான் வந்துட்டு இருப்பாங்க, கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றாங்க. லிப்ட்ல 29வது பட்டன் அமுக்குப்பா அப்படின்னு சொன்னதும் நண்டை 29 அமுக்க முயற்சி பண்ணுவான். 25 விழுந்துரும். ஐயோ தப்பா போச்சே, மறுபடியும் அமுக்குறேன்னு மறுபடியும் அமுக்குவான். வேற ஃப்ளோரு தட்டி விட்டுருவான். மறுபடியும் வேற ஃப்ளோர் தட்டி விடுவான். காண்டுல கையை ஃபுல்லா அந்த பட்டனை ஃபுல்லா தேய்ச்சி விடுவான். ஏகப்பட்ட ஃப்ளோரை வந்து அமுக்கி விட்டுறான். இப்போ ஒவ்வொரு ஃப்ளோரையும் திறந்து மூடி மேல போவானோ. இவர்களை காலம் தாமதப்படுத்துறது தான் நம்ம ஹீரோவோட நண்டனோட நோக்கம். பாம் வைக்கிறதா இருந்தா அவன் எங்க வைப்பானோ யோசிச்சுட்டு வராங்க. வேறங்க கண்டிப்பா அவரோட ஆபீஸ்ல தான் வச்சிருக்கணும், எதிர்க்கட்சி வேட்பாளரோட ஆபீஸ்ல தான் வைப்பான் அப்படின்னு பேசிட்டே வரும்போது இந்த பக்கம் த கிங் வந்துடுறாரு. அடியாட்களை ஏவி விடுறாரு. கிங்கு துப்பாக்கி எடுத்து கண்ணாமண்ணான சுட ஆரம்பிப்பாங்க. பதிலுக்கு அந்த அம்மா கிடைக்கிறத விட்டெல்லாம் எரிய ஆரம்பிக்கும். ஒருத்தன் அவுட்டு. அடியாட்களை ஒவ்வொருத்தரா கீழே விழுவா. இதை பார்த்ததும் காண்டான அவரு சட்டையை கழட்டி போட்டுட்டு வாடி அப்படின்னு கூப்பிடுறாரு. வாடி புள்ள வாடின்னு கூப்பிடுறாரு சண்டைக்கு. அவரோட கண்ணு ஒரு மாதிரி ஒளிர ஆரம்பிக்க இவங்கிட்டையும் பவர் இருக்குங்கிறத நம்ம ஆட்கள் பாக்குறாங்க. ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடுறாங்க. நல்லா குத்து வாங்கியும் அசால்ட்டா எந்திரிச்சு நிக்கிறான். அப்ப ஆளு ஸ்ட்ராங்கானவன் தானே அர்த்தம். டேபிள் சேர் எல்லாம் விட்டு எறிகிறான்.
இந்த அம்மாவும் அடிச்சு தாக்குது. மறந்துட்டே வந்தவங்க ஒத்தவன மட்டையாக்கிறாங்க. இந்த பக்கம் லாக்கரோட ஒரு மிதி. நண்டை தூரமா இருந்து பரவாயில்லையே நம்ம ஆளு சூப்பரா சண்டை போறாளே அப்படின்னு ரசிச்சிட்டு இருக்கிறேன். அடுத்து இன்னொருத்தவனையும் மட்டையாக்கிறாங்க. எல்லாருக்கும் கரண்ட் ஷாக் கொடுக்குற ஒரு மிஷினை கையில் வச்சுக்கிட்டு ஷாக் கொடுத்தே மட்டையாக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இங்க வில்லன் ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு தூக்கிறான். வெளியில தூக்கி வீச போறாமல ஜஸ்ட் மிஸ்ஸுப்பா. இது பத்தாதுன்னா அந்த லேசர் பொண்ணு வேற லிப்ட்ல மேல ஏறி வந்துட்டா. கிங்கும் அவளும் அங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது லேசர் மறைஞ்சிருக்கிற அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக லேசரை வச்சு ஒரு பாலை உருவாக்குவா. பார்த்தா லேசர் மேல பட்டதுமே ஒளிஞ்சிட்டு இருந்தவ வெளியில தெரிய ஆரம்பிச்சு. இவங்க அதையும் மீறி ஷாக் கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. பட் அதுக்குள்ள கையை லாக் பண்ணிடுறா. அடிச்சு உருட்டி விட்டுறா லேசர் பொண்ணு. இவன் மறுபடியும் மறைஞ்சு போயிடுறாங்க. ஒரு கட்டத்துல பக்கத்துல வந்து நெஞ்சிலேயே ஷாக் கொடுத்துறா. அங்க நம்ம கிங்கு ஒடியாந்து முத்துனதுல தூணை தட்டி எப்படி விழுகிறான்னு பாருங்க. அடுத்து இவளை அப்படியே நெஞ்சோட சேர்த்து வச்சு அப்படியே நசுக்க ஆரம்பிக்கிறான். பின்னாடி இந்த நாத்த நாறுது அப்படின்னு முக்க பிடிக்கிறான். இவங்க ட்ரெஸ் எல்லாம் துவைக்க முடியாது போல. மறந்து வந்தவங்க கிங்கோட கழுத்திலேயே கரண்ட் ஷாக் கொடுக்குறாங்க. அதே சமயம் லேசர் பண்ணி எந்திரிச்சு லேசர் தாக்குதல் நடத்தி எமிலியை கீழே தள்ளி விட்டுறா. செத்து போடுன்னு சொல்லிட்டு லேசர் தாக்குதல் நடத்த பார்க்க ஏதோ ஒண்ணு வேகமா வந்து லேசர் பண்ண மோதி தள்ளி விடும். யார் அதுன்னு பார்த்தா எமிலியுடைய பொண்ணுதாங்க. இவ சூப்பர் ரன்னர் போல. இவளால வேகமா ஓட முடியும். என்னடி நடக்குதுங்க அப்படின்னு அம்மா கேட்பாங்க. எனக்கு வேற வழி இல்ல, இதை செஞ்சுதான் ஆகணுமா அப்படிங்கிறாங்க பொண்ணு. அம்மா பொண்ணா ரெண்டு பேரையும் சேர்த்து முடிக்கிறேன் பாருன்னு கிங்கு ஓவரா பேசுறான். ஆனா அதுக்கு முன்னாடி வலிமையா இருக்கிற இவளை ஒரு கை பாக்குறேன்னு சொல்லிவிட்டு இவ கழுத்தை பிடிக்க போவான். அப்ப நம்ம நண்டன் குறுக்கால புந்து தன்னோட நண்டு கையால கிங்கோட கையா லாக் பண்றாரு. விட்டுருங்கிறாரு. அவன் உன் அசிங்கம் பிடித்த கையை எடுறான்னு சொல்லிவிட்டு கையை ரெண்டையும் பிச்சு எடுத்துறாங்க. இங்க ஒரு எத்து. அதே சமயம் ஃபாஸ்டா வந்து பொண்ணு ஒரு குத்து, இவங்க ஒரு கரண்ட் ஷாக்கு. அந்த பக்கம் தூணையே பிடிக்கிட்டு வந்து கிங்க ஓங்கி ஒரு போடு போட்டதுல பில்டிங்க பொளந்துகிட்டு அந்த பக்கத்துல போய் விழுவாங்க. 29வது மாடியில இருந்து போய் விழுகிறவன் சட்னி தான். பாமங்கன்னு கேட்டா ஆபீஸ் ரூம்ல இருக்கிறதா சொல்ல யார் சொல்றா? நம்ம நண்டன் தான் சொல்றான். உடனே இவங்களும் ஆபீஸ் ரூமுக்கு ஓடி போய் பாம பாத்துறாங்க. இதை டிசாம் பண்ண முடியாது போல. பாமெல்லாம் கட் பண்றதுக்கு நேரம் இல்ல. தப்பான வேற கட் பண்ணிட்டா வெடிச்சு சதுரவும் வாய்ப்பு இருக்கு. இந்த ஏரியா விட்டு ரொம்ப தூரத்துக்கு வெளியில என்னால உலகமா ஓட முடியும். பாம தூக்கிட்டு ஓடுறேன்னு பொண்ணு சொல்றா. அம்மா வேண்டாங்கிறாங்க. அம்மா முடியவே முடியாது, ரிஸ்க் எடுக்க முடியாதுங்கிறாங்க. பேசிட்டே திரும்பி பார்த்தா பாம அங்க இல்ல. நம்ம ஹீரோயின் பாம கையில வச்சிட்டு இருக்கா. ஜன்னல் வழியா தூக்கி போட்டாலும் வெளியில வெடிச்சுச்சுன்னா மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஆனா என்னோட பாடி இந்த பாம் பிளாஸ்ட தாங்கும்னு நினைக்கிறேன். ஒரு பிளான் வச்சிருக்கிறேன். அதுவும் மீறி ஏதாவது தப்பாச்சுட்டா என்ன மறந்துடாதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா பாம் எடுத்துட்டு என்ன பண்ண போதோ தெரியல. லேட் ஆயிடுச்சுடா கிளம்புறேன்னு சொல்லிட்டு பாமோட 29வது மாடியில இருந்து எகிரி குதிக்கிறா. அந்த ஊர்ல ஓடுற தண்ணி ஆத்துக்குள்ள எகிரி குதிக்கிறா. கரெக்டா தண்ணிக்குள்ள விழுந்த பிறகு பாம் அடிக்குதுங்க. அதனால மக்கள் யாருக்கும் சேதாரம் இல்ல. ஆனா அவ இறந்து போயிட்டாலும் நினைச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் அம்மாவும் பொண்ணு அழுது தள்ளுறாங்க. ஆனாலும் நம்ம ஆளு சாகல, உயிரோட தான் இருக்கிறா. கட்டி பிடிச்சு கதறும் போது வாந்தி எடுக்கிறா எமிலி மேல. இப்ப புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கல்ல மேயர், அந்த அம்மா இவங்க 3 பேரையும் பாராட்டுறாங்க. நம்மளெல்லாம் கொல்ல பார்த்த அந்த கிங் எங்கன்னு கேட்டா உயிரோட இருக்கிறான். நானும் நம்ம கஸ்டடியில உட்கார வச்சிட்டோம். ஜென்மத்துக்கு அவனால வெளியில வர முடியாதுன்னு மேயர் சொல்றாங்க. சரி, நாட்டுக்கு நிறைய நல்லது பண்ண வேண்டி இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மேயர் அம்மா கிளம்பிடுது. அடுத்து போலீஸ்காரங்க, தீயணைப்புத்துறை ஆட்கள் எல்லா பேரும் தண்டர் ஃபோர்ஸ்னு இவங்களை கொண்டாட படம் இந்த இடத்துல முடியுதுங்க. இந்த பக்கம் நம்ம நண்டை கூட தான் ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கைய பாதியா வெட்டி எடுத்துருதான்ல வில்லன். நண்டுக்கு எங்க வெட்டினாலும் மறுபடியும் முளைச்சிரும் போல. இப்ப ஏதோ லைட்டா முளைச்சிருக்குது. சோ கை சரியாயிடுன்னு நம்பலாம். இன்னும் பச்சையா சிக்கன் சாப்பிடறது தான் முழு நேர டயட்டாவே வச்சிருக்கிறா. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். எப்பவுமே கொடூரமா ரத்த கலரியோட படமா தான் எப்படி இந்த மாதிரி குழந்தைகளுக்கான படமும் அப்பப்ப பார்க்கணும் இல்லையா? அதுக்காக தான் இது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல தரமான கதையோட வரேன். அதுவரை காத்து.